சிங்கள தேசம் தமிழ் தேசத்தை அங்கீகரிச்ச, தமிழ் தேசத்துடைய இளமையை அங்கீகரிச்ச, சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தீர்வுக்கு அவர்கள் இணங்க தயாரென்றால் நாங்கள் அந்த தீர்வு பரிசீலிக்க தயாரென்றதான் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழர் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு தனிநாட்டுக்காக போராட தொடங்குறதுக்கு பிறகு முதல் தடவையாக சிங்கள அரசோட பேசப்படுற திம்பூட ஆவண ரீதியாக தமிழர் விடுதலை புலிகள் தேசிய தலைவருடைய முழு அரசனையோட விடுதலை புலிகளுடைய கையொப்பமிட்ட திம்பு கோட்பாடுகள் வருது. திம்பு கோட்பாடுகள் தனிநாடுக்கு மாற்றுகளாக வாயான ஒரு தீர்வு அமைய வேணும் என்றதைத்தான் கொள்கையாளர்கள் முன் அப்ப தேசம் தான் முக்கியம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயம், தமிழ் தேசம். புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லியிருக்கார். இன்றையாக சொல்றதாண்டா புலிகளின் தாகம் தமிழ்ல தனியரசு என்று சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி என்னன்னா இயக்கம் அப்படின்னா இயக்கம் தமிழகத்துடைய 75% நிலப்பரப்ப தங்களோட கட்டப்பாட்டை வச்சிருக்க தமிழ்ல பிரபலப்படுத்திக்கலாம். அதுக்கான வேலை செய்யுதுன்னு இப்ப தமிழ் செல்வன் என்ன சொன்னதுதான். எங்களுக்கு இப்ப கொடி இருக்குது, தேசிய கீதம் இருக்குது. நாங்கள் தான் மிக பெரும் போராட்டங்களை நடாத்தி என்ற உண்மையை வெளியுலகு கொண்டு வர வேண்டும். கரும்பு ஜூலை 43 வருடங்கள் கடந்து விட்டன. நாங்கள் அதனை ஒரு சடங்காக நினைவுகளை கூறுகின்றோமே தவிர நாங்கள் அடுத்த கட்டமாக உண்மையில் வரலாறினுடைய நினைவுகள் என்பது, இத்தகைய அழிவுகளுடைய நினைவுகள் என்கின்றது வெறுமனே ஒரு சம்பவங்கள் அல்ல, நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு அல்ல. எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான எரிசக்தி இத்தகைய வரலாற்று நினைவுகளை நாங்கள் கடந்துவதன் மூலம் தான் உருவாக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக செம்மணி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு எரிசக்தியாக மாறி இருக்கின்றது. அதனை அவர்கள் வைத்து தங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரை முன்னுக்கு கொண்டு போறதுக்கான பல்வேறு முயற்சிகளிலும் இறங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த செம்மணி விவகாரத்தை ஆரம்பத்தில் இருந்தே நோக்கி வந்த ஊடகவியலாளர் ரூபவாகினி மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனங்களின் முக்கியஸ்தர், உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான மனித உரிமை வாதியுமான சில்லையா மனோரஞ்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட் நேயர்களுக்கு. இதுல இந்த செம்மணி விவகாரத்துல அண்மையில ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி இருக்கிறார்கள். அந்த சந்திப்புல முன்னாள் வடமாகாண சபையினுடைய அமைச்சர், அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டது. அந்த அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் இது ஒரு எரிசக்தியா என்று சொல்றார். தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு எரிசக்தி என்று சொல்றார். இது செம்மணி விவகாரத்தை இவர்கள் மனிதாபிமான அடிப்படையில நோக்கினமா அல்லது ஒரு அரசியல் வியாபாரமாக அல்லது தங்களுக்கான ஒரு தளமாக பாவிக்கணுமா? இது என்ன, எப்படி நீங்கள் பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இது என்னன்னு சொன்னால், அரசியல்ல இவர்களுடைய முழு பார்வையும் ஆரம்பத்துல இருந்தே இவர்களுடைய முழு பார்வையும் அழிவை தங்களுடைய அரசியலுக்கு அத்திவாரமாக்கும். அழிவு ஏற்பட்டால்தான் அதுதான் தங்களுடைய அரசியலுக்கு அத்திவாரம் என்றதான் இவர்களுடைய இது. இப்ப பிரபாகரன் என்கிற ஒரு ஒற்றை சிந்தனை இருந்த புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய முதலாவது மாவீரர் தின உரையை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள அவர் நடத்தின மாவீரர் தினத்துல அவர் தெளிவா சொல்றாரு, அது கொஞ்சம் சாகத்தான் வேணும், செத்தாத்தான் அங்கால நகரும். இது பழைய போக்கோ தியரி இருக்குத்தானே, கெரில்லா வார்ஃபேர்ல பழைய போக்கோ தியரி என்று சொல்றோம். அதாவது போய் எதிரிய மக்கள் நடமாடுகிற இடங்கள்ல அல்ல கிராமங்கள்ல இருந்து அடித்தால் எதிரி மக்களை தாக்குவான், மக்கள் அந்த ஒடுக்குமுறையால போராட்டத்துக்கு வருவார்கள். இது பழைய மெதட். சரிதான். குவிவு மைய கொள்கை அதான் போக்கோ தியரி. இதெல்லாம் தாண்டி கரில்லா வார்ஃபேர்னு மற்ற மக்களோட எப்படி பழக வேணும், மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேணும், போராட்டக்காரர்களுக்கு மக்களுடைய உயிர் மீது அதிக அக்கறை இருக்க வேணும் அரசை விட என்றதெல்லாம் பிறகும் பிரபாகரன் போன்றவர்கள் தன்னுடைய இயக்கத்துக்கு அப்படி ஒரு இதைத்தான் வைத்திருந்தார். அவர்களுடைய நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருந்தது. நீங்க சொன்னபடியா குறுக்குறதுக்கு மன்னிக்கணும். இல்ல, மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னென்றால், அவர் காட்டுக்குள்ள இருக்க சொன்னார்ன்றது உண்மை. ஆனால் இதெல்லாம் தாண்டி 6000 மைல் கடந்து 2009ஆம் ஆண்டு ஐரோப்பிய மண்ணில் இருந்த புலம்பெயர் தமிழர்கள் சொன்னது, கொசோவோ போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டால்
வன்னி மக்கள் கொல்லப்பட்டால் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் தலையீடு செய்யும், தமிழ் மக்களுக்கான விடுதலை கிடைக்க வேண்டும். இவ்வளவு முட்டாள்தனமான தகவலை இவர்கள் தாயகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். இதை அனுப்பினவர்கள் முட்டாள்கள், இந்த டிக்டாக் போராளிகள் அல்ல, சட்டத்தரணிகள், மனித உரிமை பேசுகின்றவர்கள், கல்விமான்கள், இவர்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்து கொசோவோவில என்ன நடந்ததோ அது வன்னியில நடக்கணும். அதை கட்டித்தனமாக தலைவர் செய்கிறார் என்றுதான் அவர்கள் கடைசி வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த கொத்து கொத்தாக செத்தேன் இவர்கள் சொல்றார்கள். இப்ப நீங்கள் பல நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க, இந்த கடைசியில எத்தனை நாளைக்குள்ள இந்த பெருந்தொகையா சனம் செத்தேன்னு சொல்லி கடைசி நிகழ்ச்சியில நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. அது மிக முக்கியம் என்னென்றால் இவர்களுக்கு அங்க சாகிறது காணாது என்றதுதான் அந்த இது. அப்ப இவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு அத்திவாரமாக தமிழ் மக்களினுடைய உடல் ரீதியான அழிவு, சொத்தழிவு இவைதான். நீங்க ஐங்கரநேசனை பாருங்க, ஒரு படித்த மனிதன், ஒரு இயற்கையை பற்றி, இதழை பற்றி, பசுமை புரட்சியை பற்றி, இந்தியாவிலிருந்து யாரை கொண்டு வந்து மரம் நட்டார், எங்கட திருமாவளவனை கொண்டு வந்த மரம் இதெல்லாம் செய்யற ஒருவர் பேசுறார், இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிஞ்சதை கட்டியிருக்க கூடாது, அதை அப்படியே வச்சிருக்க வேணும் நாங்கள் அரசியல் செய்கிறது. 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு நாங்கள் ஒரு நினைவு சின்னம் வைக்கின்ற அது பெரிய மண்டோடுகளை போட்டுக்கிட்டு ஒன்றை செய்து வச்சிட வேணும். இந்த செம்மணியை வைத்துக் கொண்டும் அவர்கள் பேசுவது இது தங்களுக்கு எரிசக்தியாக இருக்க வேண்டும். இவர்களுடைய உரையில ஏதாவது ஒரு மனிதாம்சம் என்பதோ அல்லது அந்த இறந்த உயிர்கள், அந்த பெற்றோர்கள், அந்த குடும்பங்கள் பற்றிய ஏதாவது ஒரு ஈரத்தன்மை இவர்களுக்கு இருக்கிறதான்னு பார்த்தால் இவருடைய உரையிலே அது இல்லை. அவற்றை முழு உரையும் வெளிநாட்டுல கேட்டா சொல்றாங்களா, ஏன் இவ்வளவு காலம் நீங்க செய்யல, நாங்கள் காசு தாரம் இந்த நினைவு சின்னம் கட்டுங்கன்னு சொன்னா நாங்கள் விரைவில் கட்ட போறோம், இப்ப அதை வச்சு காசு எடுத்து அந்த நினைவு சின்னத்துல விளக்கு கொளுத்தி அரசியல் நடத்துறதுதான் பிரச்சனை. இந்த செம்மணி விவகாரம் இவர்கள் இதை வைத்து தான் இந்த அரசியலை செய்ய, இவர்களுக்கு வேறு அங்கு மக்கள்கிட்ட போய் புதிதாக சொல்றதுக்கு எந்த விடயமும் கிடையாது. இந்த செம்மணி நடந்தது 95 யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டு ஒரு முதல் 2-3 மாதங்களுக்கு நடந்தது. சரிதான். அப்ப அந்த பெருந்தொகையான கொலைகள் அப்பதான் நடந்தது. அதுக்கு பிறகு அது நிப்பாட்டியாச்சு. அதுக்கு பிறகு அப்படி நடக்க இல்லை. கைதுகள் நடந்திருக்குது. அந்த கூட்டு படுகொலையாக நடந்தது அந்த முதல் ஓரிரு மாதங்களுக்குள்ள நடந்ததுதான். அதுக்கு பிறகு ஜானக பெரேராவும் அங்கிருந்த கருணாரத்ன பிரிகேடியரும் 2 பேரும் அங்கிருந்து மாற்றப்பட்டார்கள். அதுக்கு அந்த நேரம் இராணுவ தளபதியா இருந்த ஸ்ரீலால் வீரசூரியவும் மாற்றப்பட்டார் என்று அவர்கள் 3 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. நான் அமுது சஞ்சிகையில அவர்களுடைய படங்களும் போட்டு அந்த அகழ்வு நடந்த பொழுது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து அகழ்வு செய்த பொழுது செம்மணிக்கு பதில் என்ன என்று சந்திரிகாவை நோக்கி அமுது சஞ்சிகையில லேக் ஹவுஸுக்குள்ள இருந்து நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். 3 அப்ப இந்த செம்மணி படுகொலை நடந்ததுக்கு பிறகு அந்த விவகாரம் எப்படி வெளியில வந்து நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் அதுல சம்பந்தப்பட்டும் இருக்கிறீங்களா நினைக்கிறேன். இந்த விவகாரம் எப்ப வெளியில வருகுது முதல் தடவையா என்னென்றால் இந்த தமிழ் தேசியவாதிகளா வெளியில கொண்டு வரினமே அதை வெளிப்படுத்துங்க. இல்ல, இது அப்படி நடக்க இல்லை. முதலாக இது வெளியே வர துவங்கினது வந்து இராணுவ அந்த அங்க ஒரு டிவிஷனல் கமாண்டராக டிவிஷனல் கமாண்டரா இருந்தவர் பலகல் என்றார். சரிதான். அவருக்குள்ளாலதான் இந்த விஷயம் கசியப்படுது. இங்க பல்வேறு கொலை, அவர் பிறகுதான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு டிவிஷனல் கமாண்டரா அனுப்பப்படுகிறோம். அவர் பிறகு இராணுவ தளபதியாக வந்தவர். சரிதான். பிற்காலத்தில் அவர் கூடாகத்தான் இந்த விஷயம் அரசாங்கத்துக்குள்ள கவிஞ்சு பிறகு அது அவர் ஊடகத்தோட மறுக்க தொடர்பு இருக்கு, ஊடகத்துக்குள்ளாலையும் கசிய விடுறாரு அந்த விஷயத்தை. அப்ப உடனடியாக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போனது. எங்களுக்கும் தான் பெரிய பிரச்சனை. என்றால் நாங்கள் 90களில் சந்திரிகா அரசாங்கம் வர வேணும் என்றும் சந்திரிகாவினுடைய அரசாங்கத்துக்கு ஊடாக அரசியல் தீர்வு வர வேண்டும் என்றும் வேலை செய்தார்கள். அப்ப அந்த கட்டத்துல இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு என்பது எங்களுடைய அரசியல் ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அது வெளியே வந்த உடனே முக்கியமாக இதுல பலகல்ல வந்து இராணுவ யாழ்ப்பாணத்துக்கான பிரதிநிதியாக வரைக்குள்ளதான் அவர்தான் இந்த விஷயத்தை கொண்டு ஒரு இராணுவ அதிகாரி தான் முதல் முறையாக வெளியில கொண்டு வர ஏனென்றால் அவர்கள் ஒரு பொறுப்பெடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த இடத்துல இருந்த இராணுவத்தோடு இருந்த சிலரை கைது செய்கிறார். அதுல முக்கியமானவர் தான் இந்த கோப்ரல் ராஜபக்ச, அவரை செம்மணி ராஜபக்ச என்று சொல்றோம் அந்த நேரத்துல. சரிதானே. அப்ப கோப்ரல் ராஜபக்ச வெளிக்கடையில கொண்டு வந்து அவரை அடைத்ததுக்கு பிறகு இப்ப இந்த விஷயம் வெளியில கசிய துவங்கி
தமிழ் மக்கள்கிட்டையும் ஊடகங்கள்லயும் எல்லாம் வர துவங்கிட்டு அந்த கிருஷாந்தி குமாரசுவாமி காண இல்லையென்று நடந்தது. எனக்கு காண இல்லை, அந்த பிள்ளை போனது காண இல்லை, அப்புறம் குடும்பத்தாக்களையும் காண இல்லைன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல சுட்டு புதைச்சு இதுக்குள்ளதான் புதைச்சன்ற விவரத்தை வெளியே கொண்டு வந்தது ஒரு ராணுவ அதிகாரி. ஆனால் அவர் ஓப்பனாத கொன்றையில் என்று அவருக்கு மிலிட்டரியில தான் இருக்கிறார். அப்ப இந்த ராஜபக்சவை அடைத்ததுக்கு பிறகு ராஜபக்சனுடைய உறவினர் தென்னிலங்கையை சேர்ந்தவர், அம்பலாங்கோட பகுதியை சேர்ந்தவர். அப்ப அவர்களுக்கூடாக நான் பணியாற்றிய யுக்திய பத்திரிகையுடைய ஆசிரியர் சுனந்த தேசப்பிரியவுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. இப்படி அந்த ராஜபக்ச வெளிக்கடையில இருக்கிறார், உங்களை சந்திக்க வேணுமா. அப்ப ராஜபக்சவை சந்திக்க சுனந்த போன பொழுது ஒரு ஒற்றருள் கொப்பின்ற ஒரு பேப்பர், ஒரு காவாசி பேப்பரை கையால கிழிச்ச பேப்பர்ல இப்படி ஒரு ரோட்டை கீறி அங்கால அந்த ரோட்டுக்கு மேல குறுக்காக அந்த யாழ்ப்பாணம் வரவேற்க அந்த வளைவிற்கு தானே அதை சும்மா ஒரு வில்லு மாதிரி கீறி அந்த ரோட்டுக்கு 2 பக்கத்துலயும், ஒரு பக்கத்துல ஒரு 4-5 புள்ளிகள், 2 புள்ளி, மற்ற பக்கத்துல ஒரு 3 புள்ளிகள் போட்டு சுனந்தட்ட கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் இந்த உடம்புகள் புதைக்கப்பட்டிருக்கு. தானே அது நடக்க அந்த இடத்துல டியூட்டில நின்றதான். இதுதான் அவர் 95ஆம் ஆண்டு இது நடக்குது. நீங்க இப்ப அவரை சந்திக்கிறீங்க. இது 95 கடைசி அல்லது 96 துவக்கம். சில மாதங்கள்லயே சந்திக்கிறீங்க. சில மாதத்துல சந்திச்சேன். அப்ப நான் சந்திக்கல. அப்ப சுனந்த இந்த பேப்பரை கொண்டு வந்து என்னட்ட நான் அந்த பேப்பர்ல இருந்த தமிழால் நான் யுக்திய பத்திரிகையில என்னட்ட கேட்டது, இதுல ஏதாவது தெரியுதா, நமக்கு எதுவும் அடையாளம் தெரியுதா, இது இந்த ராஜபக்ச இருந்து வேண்டிய இது பொய்யாம இருக்குமோ தெரியாது. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அந்த பிரதேசம் தெரியும், ஆனால் அங்க என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்காம நாங்க சும்மா இதை போட முடியாது. சரிதான். அப்ப சந்திரிகா பதவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் வர வேணும், மற்ற இன நல்லிணக்கம் வர வேணும், அதற்காக ரூபவாகினி தொலைக்காட்சியில வந்து நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிவில் எனக்கும் ஒரு ஆலோசகர் பதவி கொடுக்க, வெறும் ஆலோசகர் பதவி, சம்பள பதவி எல்லாம் வெளியில இருந்து ஒரு ஆலோசகராக போய் பார்க்கக்கூடிய பதவி. அதனால எங்களுக்கு ரூபாயில ஒரு ஐடென்டி கார்டு தருவாங்க, அந்த உள்ளூர் போய் வாரத்துக்கு வசதி. அந்த ஐடென்டி கார்டை வைத்துக் கொண்டுதான் நான் ஏர்போர்ஸ், அந்த நேரம் ஏர்போர்ஸ் பிளேன் தான் யாழ்ப்பாணத்துக்கு ஆக்கள் போய் வாரது. அந்த பிளேனாலே அங்க போய் அந்த செம்மணி அந்த பகுதிக்குள்ளால பலதரம் போய் வந்து சைக்கிள்ல வந்துதான் யுக்திய பத்திரிகையில சரியான ஒரு வரைபடத்தை கீறணும். யுக்திய பத்திரிகையில வேலை செய்த பாலித்த தேனுவர என்கின்ற அந்த கிராபிக் ஆர்டிஸ்டுக்கு நான் விளங்கப்படுத்தத்தான் அவர் தான் அந்த முதலாவது கீறி அது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் யாழ்ப்பாணத்துல ஆக்கள் சொன்ன விவரங்களையும் வச்சுக்கொண்டு முதலாவதாக பத்திரிகையில வெளிவந்தது. அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுது. அப்ப அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட எங்களுக்கு தொடர்பு வந்து அந்த கிருஷாந்தி குமாரசுவாமி ஒரு சின்ன படம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் படம் எங்களை கைக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், அந்த படம் ஞாபகம் இருக்கின்றது. சரி, அந்த படம் தான் பிறகு யுக்திய பத்திரிகையில சீதாரஞ்சனி என்ற ஒரு சிங்கள ஜேர்னலிஸ்ட் பெண்மணி அவ தான் கொண்டு போய் சந்திரகுப்த தேனுவரன்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கார் இலங்கையில. அவர் இந்த பாலித்த தேனுவர என்ற தமையன் தான் அவர், என்னோட இந்த கிராபிக் ஆர்டிஸ்ட் தமையன். அவர் தான் அதை ஒரு போர்ட்ரைட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட்டாக பெரிய படமாக கீறி அதுதான் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் பண்ணப்பட்டு தென்னிலங்கையில கிருஷாந்த குமாரசுவாமிக்கு நீதி வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சிவில் அமைப்பு இயக்கம் சிங்கள மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்பட்டது. சரிதான். அதுக்கு அதே காலகட்டத்துல அரசாங்கம் வந்து சர்வதேச ரீதியாக போய் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இதுக்கு அழுத்தம் கொடுத்து சந்திரிகா உடனடியாக உத்தரவு கொடுத்தது வந்து அவங்கள உடனடியாக இந்த அகழ்வாராய்ச்சியை செய்ய சொல்லி. சரிதானே. அப்ப அவர் தான் இளஞ்சலி என்று இருக்கிறாரല്ലോ, அவர் அப்ப இளம் ஜட்ஜா இருக்கிறார். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அங்க போய் இன்கிரிட் மசாஜ் என்றதான் அவட பொறுப்பு, அந்த பெண்மணி பொறுப்புலதான் அந்த அகழ்வு நடந்தது. அப்ப அதையெல்லாம் வச்சுதான் நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் அமுதுல சஞ்சிகையில எழுதுனாங்க இது எப்படி நடந்திருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு அந்த ராணுவ அதிகாரிகள படங்கள் எல்லாம் போட்டு எழுதப்பட்டு. அப்ப அந்த செம்மணி ராஜபக்சக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சாக்கள் அவரை வெளியே விட்டது, சிறையில இருந்து மன்னிப்பு கொடுக்கப்பட்டு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், இன்றைக்கு வந்து இதுல இருந்து இவ்வளவு 500 கிட்டவாக இந்த எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கு. இப்ப இவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறீர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள், இதுக்கிடையில 3-4 அரசாங்கம் வந்திருக்கு, நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு இந்த செம்மணி இது வந்து ஒரு பெரிய அக்கறை இருந்திருக்குமாக இருந்தால் உங்களுக்கு முதலாவது வந்த சந்தர்ப்பம் வந்து செம்மணி இந்த நல்லாட்சி அரசாங்கம் 2009க்கு போறாங்க. அது உங்களுடைய முழுமையான ஆதரவோட வந்தது. இதுக்கிடையில ஒரு முழுமையான தமிழ் வடக்கு மாகாண சபை இருந்திருக்கு. இன்றைக்கு இதை ஒரு எரிபொருள் ஆக்கணும் என்று சொல்லுகின்ற ஐங்கரநேசன் அந்த
வடமாகாண சபையில அமைச்சில இருந்தவர். இவ்வளவுக்கு அவர் விக்னேஸ்வரன் ஒரு ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ். அப்ப இப்படி ஒரு இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது, எடுக்கப்படாம இருக்குது. மாகாண சபை வந்து ஒரு உடனடியாக அந்த மக்களுக்கு ஒரு அறிக்கையை விட்டு இந்த காலகட்டத்துல ஆற்றாற்ற பிள்ளைகள் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கலாம், பெரிய முழு வடக்கு கிழக்கும் அல்ல, சரிதான், யாழ்ப்பாண குடாநாட்டை சேர்ந்தவர்கள் தான் இது. அப்ப அதை திருப்பி எடுத்து எங்கெங்க யார் யார் பிள்ளைகள் காணாம போன ஒரு பட்டியல் எடுத்திருக்கலாம், அவர்களுடைய வயது, படங்கள், இவற்றை எல்லாம் தொகுத்திருக்கலாம். மாகாண சபை உடனடியாக அதை நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கலாம். அதை பற்றி எவருமே கதைக்கவில்லை. உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியம் கதைக்கிறவர்களும் பார்க்க நினைக்கிறேன் முதல் இத பாராளுமன்றத்துல கதைச்சது இபிடிபி தோழர் டக்ளஸ் தேவானந்தாவும் தோழர் சந்திரகுமாரும் தான். இத கூட இன்சிஸ்ட் பண்ணி சில ராணுவ அதிகாரிகளை கைது செய்யப்பட, ஏனென்றால் அந்த நேரம் அவர்கள் சந்திரகாண்ட் அரசாங்கத்தில் இருக்கிறார் அங்கமாக. அப்ப அவர்களுக்கு ஒரு கடப்பாடும் இருக்கு, ஒரு பொறுப்பும் வருகிறது தான், சரிதானே. ஏன்னா ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக வந்த ஒரு ஜனாதிபதியுடைய ஆட்சி கீழே ஒரு பிரதேசத்தை கைப்பற்றினதுக்கு பிறகு அதுவும் பெருந்தொகையான மக்கள் வெளியேறித்தான் வருகிறார்கள். அப்ப அந்த கொஞ்சம் மக்களுக்கு இப்படி கொலை செய்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அரசாங்கத்துக்கு அந்த தேவை என்றால் அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து வர சொல்லி கூப்பிடுது மக்களை, அதை நம்பி மக்கள் வருகிறார். அரசாங்கத்துக்கு எதிராக தான் ராணுவம் அதை செய்திருக்கு. அப்ப பலகளுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்றால் இது வந்து வேணுமென்றே இந்த அரசாங்கத்தினுடைய நட்பெயரை கெடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயம், சரிதான், கெடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயம் என்று ஒரு முக்கியம். அப்படித்தான் அவர் அந்த செய்தியை அனுப்பியிருந்தார் எங்களுக்கு. சரி, நான் பிற்காலத்தில் அவரை சந்திச்ச பொழுதும் அவர் சொன்ன இந்த திஸ் பிளட்டி ஜானக பெர்ரா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இப்படியே சொன்னவர். சரிதான், இவ்வளவு செய்திருக்கவே தேவையில்லை. அவர் பிறகு திருப்பி முழு யாழ்ப்பாணத்துக்கு கமாண்டராக பலகல்ல வந்து அதுக்கு அவர் முதல் டிவிஷனல் கமாண்டரா போய் அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு முழுக்க பலகல்ல பொறுப்பா வந்து அதுக்கு பிறகுதான் அவர் ராணுவ கமாண்டரா இலங்கையில ராணுவ தளபதியா வந்தது. அப்ப இது நான் என்னத்தை சொல்றேன்னா, இதை நீங்கள் அந்த எப்படி யாழ்ப்பாண நூலகம் அப்படியே எரிஞ்சது திருத்தப்படாம இருக்கணும், அது திருத்தப்பட கட்டுறதுக்கு எதிராக இவர்கள் எவ்வளவு விஷயம் செய்தார்கள். கட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். கட்ட வேண்டாம். அப்ப இவர்களுக்கு வந்து அழிவு என்பதுதான் இவர்களுடைய அரசியலுடைய அத்திவாரமாக இவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு வருகிறார். இது ஒரு மிக மிக என்ன சொல்றது, ஒரு இவர்களோட சிந்தனையில வந்து சிந்தனை இவால்வ் பண்ணவே இல்லை. இவருடைய சிந்தனை ஒரு மனிதன் கூர்ப்புல வந்து உடம்பும் வால் மட்டும் சுருங்கி 2 கால்ல 4 கால்ல நின்ற குரங்கு மாதிரி நின்றவன் எழும்பி 2 கால் விடுதலை ஆகி உடம்புல மயிரெல்லாம் கொட்டி மாறது மட்டும் அல்லவே கூர்ப்பு மனிதன் சிந்தனை போக்கு சிந்தனையில மாற்றம். இன்றைக்கு இந்த ஜென்சின்னு நாங்கள் சொல்றது, இன்றைக்கு நம்ம நவீன மனிதன் வந்து அதன் பின்னவீனத்துவம் வந்து பின்னவீனத்துக்கு பின்னான இந்த போஸ்ட் ஹியூமன் என்று சொல்றாங்க. அது கூர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் அது எதையுமே இவர்கள் பார்ப்பது கிடையாது, அது பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. இவர்களுடைய படிப்பு முறைகளும் அப்படித்தான். ஆகவே ஒரு விதமான என்ன சொல்ற ஒரு படைப்பாற்றல் என்பது இவர்களுக்கு கிடையாது. ஒரு படைப்பாற்றல் என்பது இவர்களுக்கு கிடையாது. இப்ப இவர்கள் இன்றைக்கு பேசுற பேச்சை பார்த்தா 77ஆம் ஆண்டு நாங்க வட்டுக்கோட்டை நிலப்பாடு எடுக்க வேணும், தந்தை செல்வாண்ட வட்டுக்கோட்டு நிலப்பாடு எடுக்க வேணும் என்று இவர்கள் சொன்னதை இதையே தென்னிலங்கையில இருக்கிற 6வது சிங்களவர்களுடைய தோற்று நிற்கிறவர்கள் சொன்னால் நாங்கள் SWRD பண்டாரநாயக்கா சொன்ன அந்த நிலைமைக்கு தான் போகணும், இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடுதான், சிங்கள மொழிதான் தேசிய மொழி ஆக்கணும் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு ஒரு புதிய சூழலுக்குள்ள ஒரு புதிய அரசியல் அணுகுமுறை, ஒரு புதிய விதத்துல உங்களுடைய பிரச்சனை மக்கள் அந்த மக்களுக்கான அடிப்படை ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்ட இனமாக பல்வேறு துறைகள்ல அவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது முற்றுமுழுதாக அது மாற்றப்பட இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அதை திட்டமிட்டு செய்கிறதா இல்லையா என்றது ஒரு பிரதானமான கேள்வி. இதுல ஒரு சிக்கல், இது தமிழ் தேசிய அரசியல் இது என்னென்று பார்க்குதுன்னா, இப்ப நாங்கள் படிச்சிருப்போம் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், ஆபிரகாம் மாஸ்லோண்ட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். மனிதர்களுக்கு வெவ்வேறு படிநிலை இருக்குது. ஒரு படிநிலையை பூர்த்தி செய்த மனிதன் அதே படிநிலையில தொடர்ந்து இருக்க மாட்டான், அவன் அடுத்த படிநிலைக்கு போவான், அதுக்கு பிறகு அடுத்த படிநிலை. அப்ப பேசிக்கான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மனுஷன் அது பூர்த்தி செய்யப்பட்டால் அவன் அடுத்த படிநிலைக்கு போவான். அந்த படிநிலையும் பூர்த்தி செய்யப்பட்டு ஓகே சமாதானம்
முதல்ல சோறு தண்ணி எல்லாம் ஒழுங்கா கிடைக்கும், நல்ல உடுப்பு கிடைக்கும் என்றால் அவன் அந்த அதுல இருப்பான். அதுக்கு பிறகு அவன் நல்ல வேலை எதிர்பார்ப்பான், நல்ல பள்ளிக்கூடம் வேணும், அது இதெல்லாம் எதிர்பார்ப்பான். அதுவும் கிடைச்சதுன்னா அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். வாழ்க்கை தரம் உயர்ற வேணும், ஹை லைஃப், நடுத்தர வர்க்கம் அல்லது மேல் நடுத்தர, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்றால் அதோட திருப்திப்பட போறதில்லை, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவான். இப்படித்தான் அரசியல் சூழல் வெவ்வேறு நாடுகள்ல மாறிக்கொண்டிருக்கு. தமிழ் தேசியம் என்ன செய்யுதுண்டா, உங்களை இந்த அடிப்படை தேவைகளையே நிறைவேறாமல் உங்களை வைக்கிறதன் மூலம் நீங்கள் எப்பவும் அந்த மக்களை அதே படிநிலை கீழ்நிலையிலேயே வச்சுக்கிறதன் மூலம் நீங்கள் மற்ற படிநிலைகளுக்கு போக தேவையில்லை. அதான் பொலிட்டிக்ஸ். இவர்களுக்கு அதான் சொல்ல, இவர்களுக்கு ஒரு விதமான படைப்பாற்றல் திறனும் இவர்களுக்கு கிடையாது. இப்ப வரலாறு என்றால், இப்ப இதிகாசம் என்று சொல்றதற்கு தான். இதிகாசம் என்றால் அந்த அந்த இந்தியாவை எடுத்தால் அந்த கம்பராமாயணம், என்னது பஞ்சபாண்டவற்ற மகாபாரதம், இதுகள் எல்லாம் இருக்கு. அதுகள் உண்மையோ பொய்யோ தெரியல, ஏதோ அப்படி இருக்குது என்று சும்மா வாய்ச்சி போட்டு போகலாம். அதுல அப்படி இருந்தது இப்படி இருந்துட்டு நம்பி இன்று அந்த கான்டெக்ஸ்ட விட்டுட்டு செய்ய போனால் அது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான வேலை. அதுல இருக்கிற கற்பனை இதுகளை எல்லாத்தையும் எடுத்து வீர காவியங்களாக எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, வீமன் அப்படி இருந்திருக்கான், அச்சுதன் இப்படி இருந்திருக்கான் கதைச்சுக்கிட்டு இருந்தால் அதை போல மடத்தனம் உண்டு. சரி, வரலாறு நாங்க அண்மை கால வரலாறு எடுத்தாலே வரலாறு நாங்க எப்படி பார்க்கணும்னா, வரலாறு ஏன் நாங்கள் படிக்கிறோம் என்றால், ஒரு வரலாற்றின் ஒவ்வொரு கட்டமும் அந்த 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 சூழல்ல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சமூகத்துல ஒரு ஷிஃப்ட் பண்ணி, அந்த ஷிஃப்ட் சில வேளை ஒரு நெகட்டிவான ஷிஃப்டாவும் இருக்கலாம், பாசிட்டிவான ஷிஃப்டாவும் இருக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில தாக்கம், அந்த தாக்கத்துக்கு பிரதி விளைவுகள் இருக்கும். அந்த விளைவும் இது தாக்கம் எங்களுக்குள்ளேயும் இருக்கும், நாங்கள் யாரோட போராடினோமோ அவனுக்குள்ளேயும் அந்த தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்தில் இருந்து என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றதை திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு நேர்மை வேணும். நேர்மை இருந்தால் தான் நீங்கள் அதுதான் படித்த சமூகம் அல்லது கல்வி சமூகம், ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் எல்லாருடைய வேலையும் அந்த வரலாறை திறந்த மனதோடு நேர்மையோடு திரும்பி பார்த்து, அப்ப அது அந்த 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 சோசியோ பொலிட்டிக்கல் கிரியேட்டிவிட்டியில இருந்து வரும். சோசியல் ஒரு பொறுப்புன்றது உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது உண்டு. அடுத்தது ஒரு படைப்பாற்றல் திறன், கிரியேட்டிவிட்டி. இப்ப பரதநாட்டியத்தை எடுத்தால் என்ன, கர்நாடக சங்கீதத்தை எடுத்தால் ஏனே இலக்கிய வடிவங்களை எடுத்தால் அது பாரம்பரியமாக வந்ததுன்றது ஒன்று இருக்கு. ஆனால் நவீன காலத்துக்கு சமூகம் அதிலிருந்து சில அடிப்படைகளை எடுத்து அதை நவீனமயப்படுத்தி மாடர்னைஸ் பண்ணித்தான் ஏற்றுது மேல். அப்படித்தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி இலக்கியங்களோ சினிமாவோ வருவதெல்லாம் வருது. இப்ப நாங்க 50ஆம் ஆண்டுகள்ல பார்த்த படத்துக்கும் தமிழ் படத்தை நாங்க எங்கடாக்களுக்கு தமிழ் படத்தை வச்சே சொல்லுவோம். 50ஆம் ஆண்டுகள்ல 60ஆம் ஆண்டுகள்ல பார்த்த ஜெமினி கணேசன், சிவாஜி, அதுக்கு முந்தி வந்த தியாகராஜ பாகவதர், TR மாரியன் போன்றவர்களுடைய படங்களோடு PU சின்னப்பாண்ட படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கு உள்ள இளம் டைரக்டர்ஸ் எடுக்கிற படங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள். அவர் பல்வேறு விதமான ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுகள் எல்லாம் பாவிச்சு பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ள. உலக சினிமா தரம் வேறு எங்கேயோ போயிட்டு, ஆனால் தமிழ் அப்ப நாங்கள் இப்ப இந்தியாவினுடைய அரசியல் எடுத்தாலும் தோழர், நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகாதிபத்திய ஆங்கிலேயருக்காக போராடி கொண்டிருந்த நேரத்திலேயே பெரியாரனுடைய கிரியேட்டிவிட்டி தான் இது. நான் வெள்ளையன் போனாலும் இது இப்படித்தான் இருக்க போகுதுன்றா வெள்ளையன் போறதுல அர்த்தம் இல்லை. அவர் போக வேணாம் இருங்கோண்டு கூட சொல்லி இருக்காரு ஒரு கட்டத்தில். ஒரு ரடிக்கல் திங்கிங் ஒரு தேவைன்னு இருந்திருக்கு அவருக்கு. அப்ப அதுல இருந்து அவர் கட்டிய அந்த சோஷியல் மூவ்மெண்ட் சமூகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி, அதன் தாக்கத்தால வந்த அரசியல் கட்சி இன்றைக்கு அதை செய்து கொண்டு அதுக்கு பல்வேறு குறைபாடுகள் இருந்தார். சரி, அவர் சமூகத்துல சாதியத்தை பேசி இருக்கிறார், மத பிரச்சனையை பேசி இருக்கிறார், பெண்கள் சம்பந்தமான பிரச்சனையை பேசி, மற்றது இப்ப உலக அறிவை தேடுற தமிழ் இதுக்குள்ளேயே இருக்காதீங்கடா, உலக அறிவை தேடுங்கோ, பகுத்தறியுங்கோண்டு பிரதானமான விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்கள் சொன்ன பகுத்தறிவை யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் ரெண்ட விஷயம் அப்ப இது ஒரு சமூகம் முன்னுக்கு போறதுக்கான வழி. ஆனால் இன்றைக்கு அது அரசியல்லையும் இல்லை, இலக்கியத்திலையும் இல்லை, ஊடகத்துறையிலையும் இல்லை, எந்த துறையிலையும் நீங்கள் அதை காண முடியும். யாழ்ப்பாண கலைப்பிடத்துல படிச்சு போட்டு சீமானுக்கு வால் பிடிக்கிற ஒரு என்னன்னு சொல்றது இந்த கூட்டத்தை. அப்ப நீங்க இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டத்துல எழுப்பி நின்று ஐங்கரநேசன் பேசுறாரு என்றாலே
அவருக்கு என்ன துணிவு இருக்கு அப்படி எழும்பி நின்று பேசலாம் கண்டு சொல்லி அப்படி ஒன்று இருக்குத்தானே. அதாவது ஒரு 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 மக்கள் சமூகத்தை பார்த்து மக்களோட அரசியல் ரீதியா சமூக ரீதியா பிரதித்துவப்படுத்துற ஒரு மனிதர் இப்படியான மடக்கதைகளை சொல்ல முடியும் என்றால் அவர் அந்த மக்கள் சம்பந்தமாக அவருடைய பார்வை என்ன ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு அப்படி இப்ப இந்தியால ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் டுடேஸ் ஜெனரேஷன்ஸ் லைக் காக்ரோச் என்று சொன்ன ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் தான் சொன்னது. இந்த இளம் சமூகம் வந்து cockroaches, they are everywhere but they are useless, they are a headache. அந்த தொனியில சொல்லி அந்த டோன்ல தான் சொன்னது. என்ன நடந்தது அப்ப ஒரு வித இப்ப தென்னிலங்கையில கேலியர் அபுக்வெல்ல என்ற ஒரு அமைச்சர் சரிதான் இந்த மருந்து தண்ணிய கலந்து கொடுத்து இறந்து போன பார்லிமெண்ட்ல விவாதிக்கிற நேரம் அவர் சொல்றார் ஆஸ்பத்திரிக்கு போற எல்லாரும் உயிரோடையா திரும்புறாங்க. உங்களுக்கு தெரியாத ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கெல்லாம் வந்து இந்த ஃபியூனரல் பார்லர் எல்லாம் ஏன் வச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல கதைக்கலாம் யோசிக்க அது கைதட்டுற ஒரு கூட்டம் இருந்தது பார்லிமெண்ட். என்ன நடந்தது அந்த அந்த அரசியல்வாதிக்கு என்ன நடந்தது, அந்த கட்சிக்கு என்ன நடந்தது இன்றைக்கு? அப்ப அவர் என்ன நினைத்தார் என்றால் அந்த தங்களால வந்து இப்படி கதைக்கலாம் என்று நினைச்சதுதான். ஆனால் அந்த சமூகம் அதை பொறுக்க இல்லை. இன்றைக்கு முழு குடும்பமும் மறியலுக்குள்ள இருக்குதானே. நினைக்கிற ஒரு செம்மணி தொடர்பில் ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது அதை ஒரு புரட்டி போடுற மாதிரியான பல விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே உங்களோட சொந்த அனுபவங்களையும் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களோட இந்த நேரத்துக்கும் மிக்க நன்றி மனோரஞ்சன். நன்றி.